முதலமைச்சர் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று 144 ஆதரவுடன் இன்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறார். இன்று அவர் நம்பிக்கை தீர்மானத்திலே வெற்றி பெறுவார் என்பதிலே யாருக்கும் எல்முனை அளவு கூட சந்தேகம் இருந்ததில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் முதலாக கூட்டணியை முறித்து கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆளுநர் அவர்கள் இவரை ஒவ்வொரு முறையும் இவர் போகிற பொழுதெல்லாம் எனக்கு 120 பேர், உனக்கு 118 பேர் இருப்பதே ஆதரவு கடிதம் வந்தால்தான் உங்களை அழைப்பேன், ஆட்சி அமைக்க என்கிற மாதிரி ஒரு கண்டிப்பு காட்டியதே ஒரு ஜனநாயக மீறலாகத்தான். தலைமை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகம் கேரளாவில் இருக்குதா, இல்லை அண்ணா அறிவாலயத்தில் இருக்குதா, இல்லை மண்ணடியில் இருக்குதா? மண்ணடியில் இருக்கிறா இல்ல மக்கள், அதாவது என்னென்ன பேச தொடங்க, அது தவறான கருத்து. அதான் அந்த நிலையில் என்னென்ன இந்திய யூனியன் முஸ்லீம் தலைமையகத்துக்கு முதலமைச்சர் கூட அதை அங்கீகரித்து சொன்னார். மிக இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை நீங்கள் ஆதரிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எப்பொழுதும் இந்த விஜய் உங்களோடு இருப்பார். வேறு என்ன கோரிக்கை இஸ்லாமிய மக்களின் சார்பாக சொல்கிறீங்க? இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் நாங்கள், ஏன்னா நிபந்தனையற்ற ஆதரவு என்றால் கொல்லைப்புற வாயிலாக குடியரசுத் தலைவர் என்கிற ஆட்சியின் மூலமாக பாஜகவுடைய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நுழைந்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனை ஜனநாயகம் நிலைக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆதரவுகளை இந்திய யூனியன் முஸ்லீம், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் எல்லாம் போட்டாங்க. நீங்கள் சுட்டி காட்டுறீங்களா, குறைச்சி தரீங்க? நாங்கள் சுட்டி காட்டுகிறோமே தவிர நயமாக, நல்லிணமாக, நாகரிகமாக அதை எடுத்து சொல்லி அதை பக்குவப்படுத்த நினைக்கிறோமே தவிர அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு தொந்தரவு தர வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் ஏதாவது அரசியல் லாபம் பெற வேண்டும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. அரசுக்கு ஆதரவாக 144, எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர், நடுநிலை வகித்து 5 பேர் செயல்பட்டு தங்களுடைய பதிவுகளை அங்கே ஆணித்தரமாக உறுதி செய்திருக்கின்றார்கள். இனி அடுத்தடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் பேராசிரியருமான சேமுமு முகமது அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை.com வாசகர்களுக்கு, அதை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற ஜெயராமன் உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அதாவது சட்டப்பேரவையில் என்று பார்த்தீங்கன்னா 144, அவரே எதிர்பார்க்காத ஒன்று, முதலமைச்சர் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று, 144 ஆதரவுடன் இன்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறார். சிவி சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்து வேலுமணி உள்பட அனைவரும் வாக்களித்திருக்கின்றனர். அது எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான உறுப்பினர்கள் அவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நடுநிலை வகித்து 5 பேர். இனி அடுத்தடுத்து நடக்க போவது என்ன? அதாவது இன்று அவர் நம்பிக்கை தீர்மானத்திலே வெற்றி பெறுவார் என்பதில் யாருக்கும் எல்முனை அளவு கூட சந்தேகம் இருந்ததில்லை. காரணம், அவருடைய மிக முக்கியமான கட்டமெல்லாம் 9ஆம் தேதி இரவோடு முடித்து விட்டது. 10ஆம் தேதி அவர் பதவியேற்பதற்கு முன்னதாகவே அவருடைய மன இறுக்கமெல்லாம் நீங்கிவிட்டது என்றுதான் சொல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் முதலாக கூட்டணியை முறித்து கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் நாட்டுடைய நிலைமையை நன்கு ஆராய்ந்து பார்த்தார்கள், யோசித்து பார்த்தார். இது எங்கே கொண்டு போய் முடியும்? ஆளுநர் முறையாக பெரும்பான்மையான இடங்களை பெறவில்லை என்றாலும் கூட அதிக இடங்களை பெற்ற கட்சியை ஆட்சி அழைப்பதுதான் மரபு. அவர்களை அழைத்து பொறுப்பை கொடுத்து குறிப்பிட்ட தேதிக்குள் நீங்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற நிபந்தனையோடு அவர்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை வழங்குவார்கள். பெரும்பான்மை மக்களுக்கு என்ன தடையோ பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட கட்சிக்கும் அது மாதிரி சிறிய கட்சிகளை பல்வேறு நெருக்கடி சூழல்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது மாதிரியான சூழலில் ஆளுநர் அவர்கள் இவரை ஒவ்வொரு முறையும் இவர் போகிற பொழுதெல்லாம் எனக்கு 120 பேர், உனக்கு 118 பேர் இருப்பதே ஆதரவு கடிதம் வந்தால்தான் உங்களை அழைப்பேன், ஆட்சி அமைக்க என்கிற மாதிரி ஒரு கண்டிப்பு காட்டியதே ஒரு ஜனநாயக மீறலாகத்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தன. அதனாலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட, அவர் தலைவர் கூட ஜனநாயக மரபுப்படி ஆட்சி அமைக்க ஆளுநர் உதவ வேண்டும் என்று அறிக்கை விட்டார்.
கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் தான் ஐயுஎம்எல் உள்பட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கவும், அதே நேரத்தில் இங்கே கொல்லைப்புற வாயிலாக குடியரசுத் தலைவர் என்கிற ஆட்சியின் மூலமாக பாஜகவுடைய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நுழைந்து விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவும், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனை கருதி ஜனநாயகம் நிலைக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆதரவுகளை இந்திய யூனியன் முஸ்லீம், விசிகா, 2 கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்து கடைசி நேரத்தில் 9ஆம் தேதி மிக உச்சகட்டமான ஒரு டென்ஷன் நிறைந்த காலமாக இருந்தது. 9ஆம் தேதி ஏனென்று சொன்னால் நம்முடைய விசிகா தலைவர் உங்கள் அலுவலகத்துக்கே 3 முறை நீங்கள் வந்து அவர்களை அலைய விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கடிதத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு தலைமை வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகம் கேரளாவில் இருக்குதா, இல்லை வந்து அண்ணா அறிவாலயத்தில் இருக்குதா, இல்லை மண்ணடியில் இருக்குதா? மண்ணடியில் இருக்கிறா? இல்லை, மக்கள் அதாவது என்னென்ன பேச தொடங்க, அது தவறான கருத்து. அதான் அந்த நிலையில் என்னென்ன நடப்பது என்ன என்பதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தது முஸ்லீம் லீக். என்னென்று சொன்னால், ஒருபுறம் நாம் திமுக கூட்டணியிலே, மதச்சார்பு கூட்டணியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜனநாயக மாண்புகள், மரபுகள் காக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் சில வேறு பல அரசியல் நிகழ்வுகள் அந்தரங்கத்தில் நடந்து கொண்டிருந்தன. நாம் இதை வெளிப்படையாகவும் இருந்திருந்தா இது இப்படிலாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரா? உடனடியாக ஆதரவுனா உடனே கூப்பிட்டு சொல்லுவார் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. எதிர்ப்பு இருந்தாலும் உடனே சொல்லுவார். இல்லை, நடப்புகளை கூர்ந்து கவனித்து விட்டு 9ஆம் தேதி பார்க்கிற போது நன்றாக ஒரு வார்த்தை, 9ஆம் தேதி காலையில் அறிவிப்பதாக இருந்த நம்முடைய அருமை சகோதரர் திருமா மாலை தான் அறிவிப்பதாக சொன்ன உடனே நிகழ்ச்சிகளை பார்த்த உடனே அன்றைக்கு மதியமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மேல்மட்ட குழு முறையாக கூடி முறையாக தீர்மானம் கொடுத்து அப்போவே செங்கோட்டையன் அவர்களையும் அருண்ராஜ் அவர்களையும் வரவழைத்து ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தான் திரும்ப அறிவிக்கிறார். ஆக 9ஆம் தேதி இருக்க அந்த நெருக்கடியான காலகட்டம். ஆதரவு மட்டும்தான். ஆனால் கூட்டணி வந்து அங்கே திமுக கூட்டணி தொடருது, கூட்டணியிலே தொடர்கிறார்கள். திமுக கூட்டணி நாளைக்கு ஏதாவது ஒரு போராட்டம், இது வந்து மக்களுடைய பிரச்சனை, மக்கள் ஏதாவது வந்துச்சுன்னா மக்கள் இப்படி பேசுவாங்கன்னா ஆற்றுல ஒரு காலைக்கு சேத்துல கோரன்னு பேச மாட்டாங்களா? இல்லை, இருக்க முடியாது. அதாவது எதற்கெடுத்தாலும் எதிர்த்து கொண்டிருப்பதல்ல எதிர்கட்சி. ஆதரவு தர வேண்டிய விஷயங்களுக்கு ஆதரவு, எதிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு எதிர்ப்பு. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது அந்த ஆளுநர் அவருக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்கிற நிகழ்ச்சியில் முதலாக பாடப்பட்ட வந்தே மாதத்திற்கு எதிர்ப்பு குரலை தந்தவர்கள் நாங்கள் முஸ்லீம் கட்சியினர். நம்முடைய மரபே மீறப்பட்டு விட்டது. தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. பாஜக ஆளுகிற அந்த மேற்கு வங்ககாலத்திலே பதவியேற்பு விழாவிலே பாடப்படாத வந்தே மாதரம் தமிழ்நாட்டிலே புதிதாக புகுத்தப்படுகிறது. ஆக அதை எதிர்க்கிறோம். ஆட்சிக்கு ஆதரவு தான், ஆனால் எதிர்க்கும். அதை சுட்டி காட்டி இருக்கிறோம். அதுபோலவே இவர் அதே நேரத்தில் மதுக்கடைகளை மூடியது, சிங்கப்பெண்ணை என்கிற திட்டத்தை கொண்டு வருவது, மதுவிலக்குக்காக ஒரு படை அமைத்திருப்பது, இதையெல்லாம் ஆதரிக்கிறோம். தொடக்கம் நன்கு தொடங்க வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லோரும் நல்லாட்சிகளை தந்திருக்கிறார். இவர் பெரியாருடைய வழியிலேயும் அம்பேத்கர் வழியிலேயும் காமராசர் வழியிலேயும் அவர்களுடைய கொள்கையில் நடக்கிறவன் என்று. ஆகவே நிச்சயமாக இதுவரை பல நல்லாட்சிகள் நடந்திருக்கின்றன. இவரும் அதை காட்டிலும் சிறந்த நல்லாட்சி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம், நம்முடைய அவா. அதுதான் நல்லாட்சி தருவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்படி வருகிற போது சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தால் கூட அவற்றை சுட்டி காட்டி இது எதிர்காலத்தில் நடக்க வேண்டாம். இதை இப்போ அன்றைக்கு ஆளுநர் விழாவின் போது அந்த வந்தே மாதரம் பாடப்பட்ட நிகழ்ச்சி அதுபோல் எதிர்காலத்தில் நடக்க வேண்டாம். நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தார் முதலாவதாகவும் இறுதியாக நாட்டுப்பண்ணும் பாடப்பட வேண்டும், அந்த முறைமை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறோம். அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அதே போல் சின்ன சின்னவற்றை அவ்வப்போது திருத்திக் கொள்வது என்பது நல்லது. என்னென்று சொன்னால் அவர் பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அல்ல, மிகப்பெரிய அரசியல் நுணுக்கங்கள் அறிந்தவர் என்று சொல்ல முடியாது. அவருக்கு யார் மற்றவர்கள் சொல்வது இன்னமும் கூட எழுதி வைத்து படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆரம்ப கட்ட அரசியல்வாதியாகத்தான் அவர் இருக்கிறார். இனி போக போக பக்குவப்பட்டு விடுவார், அது வேறு விஷயம். வர வர பக்குவப்பட்டு விடுவார், நல்லாட்சி தருவார். ஆனால் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தால் கூட அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சிகளுடைய இயல்பு. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகளுடைய கடமை என்பது அரசு தவறு செய்தால் சுட்டி காட்ட வேண்டியது ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு கடமை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் வந்து அரசுக்கு குடைச்சல் என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய அந்த தருணத்தை மீறுகிற பொழுது அது குடைச்சலாக மாறாமல் இருந்தால் நல்லது இல்லைங்களா? அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் தருவது நீங்களே வந்து சுட்டி காட்டுறீங்களா இல்லை குடைச்சி தர்றீங்களா? நாங்கள் சுட்டி காட்டுகிறோமே தவிர நயமாக, நல்லிணமாக, நாகரிகமாக அதை எடுத்து சொல்லி அதை பக்குவப்படுத்த நினைக்கிறோமே தவிர அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு தொந்தரவு தர வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் ஏதாவது அரசியல் லாபம் பெற வேண்டும் என்கிற எண்ணம் எதுவுமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கிடையாது. காயிதே மில்லத் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது சட்டப்பேரவையில், தமிழக சட்டப்பேரவையில் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்குது? ஆனால் எப்படி இருந்த ஒரு இயக்கம் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள்லாம் இது போன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு, பெரும்பான்மை அந்த நேரத்தெல்லாம் வந்து அவர் உரிய முடிவு எடுத்த வரலாறு வந்து பேசுது இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் சாசன விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. அதாவது ஒரு உதாரணம், ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறார். அந்த நேரத்தில் முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். அப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அவர் குடியாத்தம் தொகுதியிலே நிற்கிறார், இடைத்தேர்தலில் இருக்கிறார். அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் எதிர்க்கட்சியிலே தான் இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட குடியாத்தம் தொகுதியில் கணிசமான அளவுக்கு முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்பதனால அவர்களுடைய வாக்குகள் தேவை என்பதற்காக காயிதே மில்லத் அவர்களை காமராஜர் கேட்டுக்கொள்கிறார். எந்த ஒரு தயக்கமும் இன்றி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அது எதையுமே பார்க்காமல் உடனடியாக காயிதே மில்லத் கடிதம் எழுதி அங்கே குடியாத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜமாத்துக்கும் கடிதம் எழுதி நீங்கள் இதுபோல் காமராஜர் ஆதரிக்க வேண்டும் வாக்கு அப்படி கம்யூனிஸ்ட் வேட்பாளரை தோற்கடித்து அன்றைக்கு காமராஜர் தான். அதனால் எப்பொழுது ஆதரிப்பது எப்பொழுது எதிர்ப்பது என்பது முஸ்லீமுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் இது மிக 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள, சுதந்திரத்துக்கு முன்னாலே இருந்த கட்சி, சுதந்திரத்துக்கு பின்னாலும் இருக்கிற கட்சி, சுதந்திரத்துக்கு பின்னால் இன்றைய வரைக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி, மிகப்பெரிய கட்சிக்கு அப்புறம் முஸ்லீம் லீக் கூட்டு தான். எல்லா கட்டங்களிலும் முஸ்லீம் உறுப்பினர்கள் அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி. ஆகையினால மற்றவர்களைப் போல வன்மமாகவோ அல்லது குதர்க்கமாகவோ கோபமாகவோ அப்படி அல்ல. ஏன்னு சொன்னால் முஸ்லீம் லீக்கில் இருக்கிறவர்கள் தெளிந்த ஞானம் உடையவர்கள், அரசியல் முதிர்ச்சி உடையவர்கள். ஆகவே ஆழமாக சிலவற்றை சிந்தித்து எடுப்பார்கள். அப்படி சிந்தித்து எடுத்த முடிவு தான் 9ஆம் தேதி சரியான நேரத்தில் அது கொடுத்த ஆதரவு. அதை 11ஆம் தேதி நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் தலைமையகத்துக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் கூட அதை அங்கீகரித்து சொன்னார். மிக இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை நீங்கள் ஆதரித்தது மிகுந்த மகிழ்ச்சி, எப்பொழுதும் இந்த விஜய் உங்களோடு இருப்பார். வேற என்ன கோரிக்கை இஸ்லாமிய மக்களின் சார்பாக சொல்றீங்க? இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்க, ஏன்னா நிபந்தனையற்ற ஆதரவு என்று தான் சொல்லியிருக்கோம். அதனால் நிபந்தனை வச்சு இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்தால் தான் அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா ஆதரவு இல்லை அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லை. ஆனால் கால ஓட்டத்துக்கு ஏற்ப எங்களுடைய கோரிக்கைகளை சமுதாயத்துக்காக வைப்போம். ஏன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. இதை இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தர வேண்டும், கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், இதுபோல் பல கோரிக்கைகள் இருக்கின்றன. அதை கால ஓட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த தருணம் பார்த்து அதை எங்களுடைய தலைவர் சிரமம் செய்வார்கள். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லபடியாக இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல வந்து தமிழகத்தில் வந்து போராடியது வன்னியர் சமூகம் தான். அப்படி வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு இருக்குல்ல, அது குறித்து வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து பேசுமா? ஆமாம், உள் ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்ததை பற்றி எதிர்க்கவே இல்லையே இந்திய யூனியன் முஸ்லீம். இல்லை சட்டப்பேரவை இப்போ பேசுவீங்களாங்கிற? நிச்சயமாக. அதாவது சிறுபான்மை இதை பற்றி, அதாவது சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், வறுமை கோட்டில் வாழ்கிறவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், அத்துணை பேருக்குமாக, இன்னும் சொல்லப்போனால் மேல்மட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரியதான் முஸ்லீம். அந்த பேரிலே முஸ்லீம் இருக்கிற காரணத்தினாலே முஸ்லீம்களுக்காகமான கட்சி அல்லது, அனைத்து இந்திய ஒட்டுமொத்த மக்களுக்காக உள்ள கட்சி அது. இந்திய நாட்டுடைய அந்த ஆட்சி, அந்த பாரம்பரியத்திலே, அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய கட்சி. மத நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை, அனைவரும் இணைந்து சகோதரர்களாக வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை, சமூக நீதி தத்துவத்தை மிகவும் கொண்ட கட்சி முஸ்லீம் கட்சி. மிக்க நன்றி ஐயா.